ஹெபின் டெக் வைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஜேர்னல் பப்ளிகேஷன் பற்றி IJSART அப்படிங்கிற வெப்சைட் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஐ பட்டனில் கொடுக்குறேன், மேபி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோனா இன்னும் ஒரு ஜேர்னல் பற்றின வீடியோ தான். ஸோ IJFRD அப்படிங்கிற ஒரு வெப்சைட். ஸோ இவங்க ஒரு ஸ்டார்ட் அப் வெப்சைட்டு. ஆக்சுவலாக இவங்க நம்மகிட்ட வந்து ப்ரொமோஷன் கேட்டிருந்தாப்புல. ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். கண்டிப்பாக பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, ஏன்னா அவங்க வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கொடுக்கல. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸுக்கு டிஸ்கவுண்ட் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பட் இருந்தாலும் நம்ம வந்து என்னது ஒரு மேபி ஒரு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னால இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட ரெஃபரல் லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ சேனலில் வந்து நீங்கள் எப்படி பேப்பர் சப்மிட் பண்ணணும், எப்படி வந்து எல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் மிஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ கீழே நம்மளுடைய ரெஃபரல் கோட் வரும், ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோட் இருக்குது. ஸோ இந்த கோடை தான் நீங்கள் யூஸ் பண்ணி 25% டிஸ்கவுண்ட்டை அவைல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்களோட சைட் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக போய்க்கோங்க. ஸோ மேலே ஹோம், அபவுட், ஆத்தர் டெஸ்க்கு அப்படி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் மேலே சைன்இன்னும் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த சொல்ல எனக்கு கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்குனாலும் சொல்ல. ஸோ இப்போ வந்து இவங்ககிட்ட வந்து DOI, கிராஸ் ரெஃப், கூகுள் ஸ்காலர், அட்வான்ஸ் சயின்ஸ் இண்டெக்ஸ், இந்த மாதிரி ஒரு சில இண்டெக்ஸிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் academia.edu அப்படிங்கிற வெப்சைட்லேயும் இவங்க இண்டெக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ DOI அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து கூகுள் ஸ்காலரில் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன அட்வான்டேஜ். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து பேப்பர் ஃபார்மேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ MS வேர்ட் ஃபார்மேட் டவுன்லோட் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இப்போ வந்து உங்களுடைய ஜேர்னல் பேப்பர் நீங்கள் அதாவது உங்களுடைய பேப்பர் நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ அது டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்கள் பேப்பர் அக்செப்ட் பண்ண போகிறோம், நீங்கள் சைன் பண்ண வேண்டிய ஒரு பேப்பர் அது. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் குயிக் சப்மிஷன் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணி தான் நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க. ஸோ இன்னொரு மெத்தடில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அந்த மெத்தட் வந்து நம்ம வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல. ஸோ ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆத்தருடைய கைட்லைன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன கைட்லைன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த சப்மிட் ஒரு பேப்பர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக வாசித்து பார்த்துக்கோங்க. பப்ளிகேஷன் ஸ்டேஜஸ் என்னென்ன மாதிரி ஸ்டேஜ்லாம் இருக்குது, என்ன மாதிரிலாம் பப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 12 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ஆத்தருக்கு வந்து ப்ராசஸிங் சார்ஜ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ₹1400 ஒரு இந்தியன் ஆத்தர்ஸ்க்கு. GST 18% உண்டு. ஸோ அது சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹1650 வரும். ஓகேங்களா? இந்த சார்ஜ் வந்து எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆன்லைனில் நம்ம பேப்பரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் நமக்கு டிஜிட்டலாக ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து குயிக் சப்மிஷன் அப்படிங்கிற இந்த லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சிம்பிளாக ஒரு கூகுள் ஃபார்ம் தான் ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட். ஓகேங்களா? இன்னொரு மெத்தட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு, லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி பண்ண முடியாது. ஸோ உங்கள் இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் 1 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நேம் வந்து கரெக்டான நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ கேப்ஸ்னா கேப்ஸ் அது சர்டிஃபிகேட்டில் வர மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஆத்தர் நேம், சப் ஆத்தர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒரு 4 ஆத்தர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கான்டாக்ட் நம்பரு, காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி, நீங்கள் எந்த காலேஜ் படிக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களுடைய ஃபைலை வந்து நீங்கள் வந்து கரெக்டான டெம்ப்ளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். கீழே அப்லோட் யுவர் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ அதில் நீங்கள் வந்து ஆட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, இப்போது நம்ம ஃபைல் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது ஆகி முடிச்சதும் நமக்கு வந்து இந்த டேப் வந்து க்ளோஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து ரெஃபரல் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் நீங்கள் நம்மளுடைய ரெஃபரல் கோட் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், என்டர் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ரெஃபரல் கோட் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயும் வந்திருக்கும். ஸோ இப்போது நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக மிஸ்டேக் இல்லாமல் சப்மிட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு அக்ரி பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ அக்ரிமெண்ட்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அக்ரி பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். அவ்வளோதான், நீங்கள் சப்மிட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து எப்படி பேப்பர் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் நான் கூட சொல்லிக்கிறேன். ஸோ இவங்க வந்து ₹1650 சார்ஜ் பண்ணுறாங்க, ப்ளஸ் 18% GST. ஸோ நம்மளுடைய கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 25% வந்து GST இன்க்ளூடிங் வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த மாதிரி சேனல்ஸ்க்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஹெவி தான். ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ ஓப்பன் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே பேசும்னு சொல்லி தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து IJ சேனல்ஸ் தான். ஸோ IJ சேனல்ஸ்க்கு வந்து இந்த ரேட்டு கொடுத்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறது வந்து ஒர்த்தா ஒர்த்தலையே அப்படிங்கிற
அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். நான் வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு காலேஜில் ஒரு யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கன்சர்ன்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெச்ஓடி இல்லைனா டிபார்ட்மெண்ட்டோடைய ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள். மேபி அவங்க இதோட உங்களுக்கு பெட்டர் சாய்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அவங்கள கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து என்னென்ன இண்டெக்ஸிங் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து யூஜிசி அப்ரூவ்ட் சேனல்னு கேட்டால் கண்டிப்பாக இது யூஜிசி அப்ரூவ்ட் சேனல் கிடையாது. இவங்க வந்து கிராஸ் ரெஃப், கூகுள் ஸ்காலர் அந்த மாதிரி ஒரு சில பேசிக்காக எல்லாரும் வச்சுருக்க ஒரு சில இதான் வச்சுருக்காங்க. ஆனால் அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ இவங்ககிட்ட வந்து ப்ளகாரிசம் செக்கிங் இருக்குது. இவங்க ப்ளகாரிசம் செக் பண்ணி தான் அவங்களுக்கு இப்போ வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை இவங்கள ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா நான் பிஹெச்டி பண்ணுறேன், ஸோ நான் இதில் பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து உங்களுடைய கெரியருக்கு இது வந்து யூஸ் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு ஜேர்னல்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும். அதனால் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டாக வந்து ஒரு இதை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து இப்போ நீங்கள் யூஜி பிஜி அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் வந்து யாராலும் பப்ளிஷ் பண்ணலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக பார்த்துருப்பீங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபோன் நம்பருக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதாவது இந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணிடலாம். ஸோ வேறு என்ன சொல்கிறது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.